ராஜகுமரனான இவன் கோபமும் கவச குண்டலமும் சத்திரிய தேஜஸும் கொண்டதால் இவன் துஷ்டத்துய்மன் என்று அழைக்கப்படுவான். இவன் பாஞ்சாலர்களின் அச்சத்தை போக்கி புகழை பரப்புவான். துருபதன் அடைந்த அவமானத்தை இவன் துடைத்தெறிவான். அம்மா, அஞ்ச வேண்டாம். காற்றில் அசைந்தாடிய வாள் தந்தையிடம் ஆசி வாங்க வந்திருக்கிறது, அவ்வளவுதான். எனக்கு அப்படி தோன்றவில்லை. இது ஏதோ துர்சகுணமாக தோன்றுகிறது. கிருபி, நீ சொல்வது சரிதான். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? மனிதன் பிறக்கும் போதே அவனது மரணமும் பிறந்து விடுகிறது. ஆனால் என் மரணம் இன்றுதான் பிறந்துள்ளது. சுவாமி, என்ன பேச்சு இது? மனிதனாக பிறந்தவன் என்றாவது ஒரு நாள் இறக்கத்தானே வேண்டும். கவலைப்படாதே, இன்றுதானே என் மரணம் பிறந்துள்ளது. அது வளர்ந்து ஆளாகி என்னை தழுவிக்கொள்ள வெகு காலமாகும். அப்பா, நான் இருக்கும் வரை மரணம் உங்களை நெருங்க முடியாது. அஸ்வத்தாமா, விதி வலியது என்பதை அதன் விளையாட்டை சந்திக்காதவரை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சில விஷயங்கள் புரியாமல் இருப்பதே நல்லது. நெருப்பில் தோன்றிய இவள் பெயர் கிருஷ்ணா. இவள் திரௌபதி பாஞ்சாலி என்ற பெயரால் புகழ் பெறுவாள். யுவதிகளில் சிறந்த அழகியான இவள் சத்திரியர்களை அழிக்கப் பிறந்தவள். கிருஷ்ணையான இவள் தேவர்களின் காரியத்தை நிறைவேற்ற பூலோகத்திற்கு வந்தவள். துர்கையின் அவதாரமான இவளைக் கண்டு கௌரவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள்.
என்ன ஆச்சரியம் இது! 5 நட்சத்திரங்களும் ஒன்றாக இணையும் சங்கமத்தை நான் இன்றுதான் காண்கிறேன். இது ஒரு நல்ல அறிகுறி என்று நான் நினைக்கிறேன். துச்சாதனா, என்ன இது? எவ்வாறு தீப்பிடித்தது? வெளியே வா! துரியோதனா, என்ன நடக்கிறது இங்கே? முதலில் அந்த தீயை அணை. என்ன இதெல்லாம்? நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். திடீரென்று அந்த சிலை தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அதன் ஜோலைப்பட்டு தான் கண் விழித்தேன். இங்கே என்ன நடக்கிறது என்றே புரியவில்லையே. அந்த சிலை எப்படி தீப்பற்றி எரிந்தது என்றுதான் எனக்கு புரியவில்லை. இளவரசே, உப்பரிகையில் தீப்பிழம்பு எரிகிறது, வாருங்கள். துரியோதனா, நிச்சயமாக நடந்த நிகழ்வுகள் எதுவும் நல்லதாக எனக்கு தோன்றவில்லை.
இயற்கை சகுனங்கள் ஒருபோதும் பொய்த்ததில்லை. ஒரு பெண்ணின் மூலமாக நமக்கு ஆபத்து வரப்போகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. எதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. எது நடந்தாலும் கடைசி வரை உன்னுடன் நான் இருப்பேன். உனது எச்சரிக்கை வார்த்தைகளை ஒரு நண்பனாக நான் மதிக்கிறேன். இருப்பினும் எனது ஆசான் எனது மாமாதான். நிச்சயம் இதை பற்றி நான் அவரிடம் விவாதிக்கிறேன். உன் மாமாவிடம் இது குறித்து விவாதிப்பதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் உன் தந்தை தற்போது இருக்கும் மனநிலையில் இந்த நிகழ்வு நிச்சயமாக அவரை பாதிக்கும். அதனால் எதற்கும் நாம் அஞ்சாமல் இருக்க வேண்டும். தந்தையே, நான் துரோணரை கொன்று உங்கள் சபதத்தை நிறைவேற்றுவேன். நான் அர்ஜுனரை மணந்து பாண்டவர்களை துரோணருக்கு எதிரியாக்குவேன். ஆசிர்வதியுங்கள் தந்தையே. ஆசிர்வதியுங்கள் தாண்டி. துருபதா, உன் எண்ணம் ஈடேறியதா? சுவாமி, 7 பிறவிகளிலும் நான் தங்களுக்கு நன்றி உடையவனாக இருப்பேன். சுவாமி, தாங்கள் இருவரும் என்னை மன்னித்தருள வேண்டும். சுவாமி, எனக்கு ஒரு வரம் வேண்டும். சொல் புருஷரை. சுவாமி, இந்த யாகத்திற்கு இணங்க மறுத்தவள் நான். யாகத்தில் தோன்றவிருந்த குழந்தைகளையும் வெறுத்தேன். ஆனால் இவர்களின் முகத்தை பார்த்ததும் என் தாய்மை விழித்து கொண்டது. தீயில் தோன்றிய இந்த புத்திரனும் புத்திரியும் என்னை தவிர வேறு யாரையும் தாயாக கருதக்கூடாது. அவ்வளவுதானே? இனி இவர்கள் தாயாக நீ என்றும் இருப்பாய். அஞ்சால மாமன்னர் துருபதன், அஞ்சால அரசி புருஷதை, அஞ்சால இளவரசர் துஷ்டதுர்மன், அஞ்சால இளவரசி திரௌபதி, அஞ்சால மாமன்னர் துருபதன், அஞ்சால இளவரசர் துஷ்டதுர்மன், அஞ்சால இளவரசி திரௌபதி. அண்ணா, நீங்கள் நினைத்ததை சாதித்து விட்டீர்கள். உங்கள் சபதம் நிறைவேறிய பிறகே இந்த அரண்மனையில் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். இனி நீங்களே இந்த தேசத்தின் அரசராக இருந்து ஆள வேண்டும். அண்ணா, அமருங்கள்.
பாஞ்சால மன்னருக்கு வணக்கம். நான் அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன? அத்தினாபுரத்து இளவரசர்களும் பாண்டுவின் புதல்வர்களுமான பாண்டவர்களும் அவர்களது தாயார் குந்தி தேவியும் தீயில் சிக்கி மாண்டு விட்டார்கள். வீரனே, நீ சொல்வது உண்மையா? உண்மைதான். பாண்டவர்களுக்கு ஈமக்கிரியை செய்ய அத்தினாபுர சாம்ராஜ்யத்தில் ஏற்பாடாகி இருக்கிறது. அம்மா, சற்று பொறுங்கள். பீமா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, மயக்கமாக வருகிறது. ஊருக்கே அன்னமிட்டு வாழ்ந்த என் தாயை ஒருவேளை சோற்றுக்கே அல்லாட வைத்து விட்டானே அந்த துரியோதனன். காட்டிற்குள் பதுங்கி வாழ்ந்தது போதும். இப்போதே அத்தினாபுரம் செல்கிறேன். அந்த கொடியவனின் நெஞ்சை பிளக்கிறேன். பலமும் பராக்கிரமமும் படைபலமும் கொண்ட எதிரியை எதிர்கொள்ளும் வலிமை கிட்டும் வரை மறைந்து வாழ வேண்டும் என்று சித்தப்பா விதுரர் சொன்னதை மறந்துவிட்டீர்களா அண்ணா? நீங்கள் அனைவரும் இங்கேயே ஓய்வெடுங்கள். இந்த காட்டில் பழங்கள் கிடைத்தால் பறித்து வருகிறேன். நானும் உடன் வரவா? வேண்டாம், நீயும் களைப்பாகத்தான் இருப்பாய். நானே பறித்து வருகிறேன். ஓய்விடுங்கள் தாயே. அண்ணா, அம்மாவை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனும்மா இந்த நிலை? நமக்கு ஆதரவாக யாருமே இல்லையே. அப்படி சொல்லாதே. கஷ்டப்படுபவர்களுக்கு கை கொடுக்கும் அந்த கிருஷ்ணன் நமக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையில் நாம் காத்திருப்போம். அண்ணா, ஏன் இத்தனை அசுர வேகம்? சற்று நிதானமாக பறக்கலாமே. பசியின் கொடுமை என்னை வாட்டி வதைக்கிறது. இன்று குறைந்தது 2 மானிடர்களையாவது நான் புசித்தாக வேண்டும். அதற்காக இத்தனை அசுரவேகமாக பறக்க வேண்டுமா? வேறு வழி? நாம் பல காடுகளை கடந்து வந்து விட்டோம். ஆனால் ஒரே ஒரு மனிதனை கூட கண்ணால் காண முடியவில்லை. விரைவாக என்னோடு பறந்து வா. பொழுது சாய்வதற்குள் நரமாமிசத்தை புசித்தே ஆக வேண்டும். இல்லையேல் நான் பசியால் மாண்டு விடுவேன். இடும்பி, எங்கு செல்கிறாய்? இடும்பி, எங்கும் போகாதே, நான் சொல்வதை கேள்.
எனக்கு பசிக்கிறது இடும்பி. அண்ணா, இதோ சிவலிங்கம் தெரிகிறதுப்பா. நான் சிவனை பூஜித்து விட்டு உடனே வருகிறேன். இடும்பி, என்ன இது? கல்லை கண்டதும் பூஜை செய்ய துவங்கி விடுகிறாய். உனக்குள் இருக்கும் இந்த தெய்வீக குணம் நம் அசுர குலத்திற்கு இழுக்காக தெரியவில்லை? அண்ணா, இறைவனை வணங்குவது அசுர குலம் என்றல்ல, எல்லா குலத்தினருக்கும் நன்மை பயக்கும். தேவர்கள் நம் எதிரிகள் என்பதை மறந்து விடாதே. உனக்குள் இருக்கும் தெய்வீக குணத்தை ஒழித்துவிட்டு நீ முழுமையான அரக்கியாக உருவெடுக்க வேண்டும். அப்போதுதான் நம் அசுரகுலம் பெருமையுறும். மறந்து விடாதே. அண்ணா, இறைவனின் ஆசை இருந்தால் நாம் இருவருமே தெய்வீக நிலையை அடையலாம். உன் தெய்வீக குணத்தை நீயே மெச்சிக்கொள். இப்பொழுது எனக்கு பசி எடுக்கிறது. வா, நாம் மனிதர்களை தேடி போகலாம். வா. தங்கள் ராஜ்யத்தில் அனைவரும் தந்தையே, சுகம்தான் அரசே. தந்தையே, ராத்தி, ஏன் இத்தனை பதட்டம்? என்ன நேர்ந்தது? நமது ஜென்ம சத்ரு கிருஷ்ணன் காசியிலிருந்து மதுராவிற்கு திரும்பி விட்டான். மதுராவை விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. அடே கிருஷ்ணா, இதோ உன் உயிரை எடுக்க வருகிறேன். கவலைப்படாதீர்கள், அவன் தலையை கொய்து உங்கள் காலடியில் வைக்கிறேன். அண்ணா, ஏன் இந்த மனித நடமாட்டமே இல்லாத இடத்தில் நீ இறங்கி விட்டாய்? இனிமேல் என்னால் பறக்க முடியாது. பசி என்னை கொன்றுவிடும் போல இருக்கிறது. இன்னும் சற்று தூரம் பறந்தால் நிச்சயமாக உணவு கிடைக்கும். அண்ணா, சிரமம் பாராமல் என்னோட வாருங்கள். உனக்கே தெரியுமே, நான் புசித்து 3 நாட்கள் ஆகிறது. இனி என்னால் பறக்க இயலாது. நம் எல்லைக்குள் ஏதோ மனித வாடை அடிக்கிறது. நிச்சயம் நமக்கு நரமாமிசம் கிடைக்கும். மனிதர்கள் யாரோ நடமாடுகிறார்கள்.
இடும்பி, இப்போது என் பசி இருமடங்காகிவிட்டது. உடனே சென்று அண்ணனுக்கு உணவு கொண்டு வா. இது அண்ணா, நான் கொண்டு வருகிறேன். வர வேண்டும். யாதவ குலம் காத்த கிருஷ்ணா, வீரத்தின் மறு உருவமான பலராமா, உங்கள் இருவரையும் பார்க்கவே இந்த கிழவன் பிழைத்து கிடந்தேன். இப்பொழுது என் மனம் மகிழ்ச்சியில் பூரிக்கிறது. கிருஷ்ணா, உன்னை காணாமல் நான் துடித்து போனேன். உன்னை நான் பிரிந்ததே இல்லை. உன் குருகுல வாசம் என்னை வதைத்து விட்டது. வா, நாம் இப்போதே கோகுலம் செல்லலாம். வா கிருஷ்ணா, என் கையால் உனக்கு வகை வகையாக உணவு ஊட்ட வேண்டும். அம்மா, இப்படி பேசுவதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். நான் பிறந்த நாள் முதல் இதுநாள் வரை உங்களிடம்தானே இருந்தேன். ஆனால் என்னை பெற்றவர்களோ என்னை பிரிந்து துயரத்தில் மூழ்கிக் கிடந்தார்கள். எனவே அம்மா, என்னை பெற்றவர்களிடம் இனி நான் இருக்கிறேனே. உன்னை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. உங்களை விட்டு நான் என்றும் பிரிய மாட்டேன். நீங்கள் என்னை நினைத்த மறு கணமே நான் உங்கள் முன் நிற்பேன். போதுமா? நம் கிருஷ்ணன் என்றும் நம்மை விட்டு பிரிய மாட்டான். யசோதா, நீ உன் மனதை தேற்றிக்கொள். கிருஷ்ணா, உன்னை பெற்ற வயிறு இன்றுதான் குளிர்ந்தது. புத்திர சோகத்தில் துடித்துக் கொண்டிருந்த எங்கள் வேதனையை நொடியில் போக்கிவிட்டாய். கிருஷ்ணா, என்ன அப்படி பார்க்கிறாய்? இவள் உன் உடன் பிறந்த தங்கை சுபத்ரா. சுபத்ரா, இந்த அண்ணனை வரவேற்க நீ அல்லவா முன்னே நின்றிருக்க வேண்டும். எங்கே சென்று விட்டாய் சுபத்ரா? உங்களையெல்லாம் நான் பிரிந்து சென்று விட்டேன் என்று இந்த அண்ணன் மேல் கோபமா? அண்ணா, உங்களை நினைக்காத நாள் இல்லை, நேரமும் இல்லை. உங்களை காணும் இந்த திருநாளுக்காக நான் காத்து கிடந்தேன் தெரியுமா? நான் உங்கள் மீது கோபப்படுவேனா? அப்படியானால் இதுவரை எங்கே சென்றிருந்தாய் சுபத்ரா? அண்ணா, உங்கள் வருகையை அறிந்ததிலிருந்து உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று யோசித்து யோசித்து குழம்பி போனேன். உங்களுக்கு புல்லாங்குழல் மீது அலாதி பிரியம் என்று அம்மா சொன்னார்கள். அதனால் நானே என் கையால் இந்த குழலை செய்து வைத்திருந்தேன். அதை எடுத்து வர தாமதமாகிவிட்டது. அண்ணா, உங்கள் தங்கையின் இந்த எளிய பரிசை ஏற்றுக்கொள்வீர்களா? அண்ணா, சுபத்ரா, உலகிலே இதைவிட பரிசுத்தமான பரிசு வேறு என்ன இருக்க முடியும்? கிருஷ்ணா, பலராமா, வாருங்கள்.
கிருஷ்ணா, இனி நீதான் இந்த மதுரா தேசத்தின் மன்னன். என் பேரனாகிய நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இப்பொழுதே அரியணையில் அமர். எப்போதும் இந்த மதுரா தேசத்தின் மன்னர் நீங்கள்தான், நான் இல்லை. எனவே நீங்கள்தான் அரியணையில் அமர வேண்டும். கடவுளை விட மன்னர் உயர்ந்தவரா? நீ இருக்கும் பொழுது நான் அரியணையில் அமரலாமா? தாத்தா, என்ன இது? நான் இப்போது ஒரு சாதாரண மனிதன். நீங்கள்தான் அரியணையில் அமர வேண்டும். தாத்தா, வாருங்கள். தம்பி சொல்வதுதான் சரி. யோசனை எதற்கு? வாருங்கள். அரசே, ஒரு அவசர செய்தி. என்ன? மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் மதுரா மீது படையெடுத்து வருகிறான். கிருஷ்ணா, என்ன இது? அந்த ஜராசந்தன் அழியா வரம் பெற்ற அசுரன் ஆயிற்றே. நாம் என்ன செய்வது? அந்த ஜராசந்தனின் உயிரை பறிக்க நான் ஒருவனே போதும். அண்ணா, கர்ணா, ஏன் இந்த அசுர பயிற்சி? உன் முகத்தில் அவ்வளவு கோபம் தெரிகிறது. நமது எதிரிகளான பாண்டவர்கள் தான் மடிந்து விட்டார்களே. நீ சற்று உல்லாசமாக ஓய்வெடுக்கலாமே. என்னால் நம்ப முடியவில்லை. எதை உன்னால் நம்ப முடியவில்லை? பாண்டவர்கள் மாண்டு விட்டார்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. கர்ணா, என்ன சொல்கிறாய்? மனதில் தோன்றியதை சொல்கிறேன். பாண்டவர்கள் இறந்திருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் என் உள்மனம் சொல்கிறது. எதை வைத்து நீ இப்படி சொல்கிறாய் கர்ணா? அர்ஜுனன் மாவீரன். அப்படிப்பட்ட வீரனுக்கு இப்படி ஓர் அற்ப மரணம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தகைய அசகாய சூரர்களையும் அரை நொடியில் அழித்து விடுவதுதான் அகால மரணம். நீங்கள் சொல்வது சரிதான். அன்று அவையில் வர்ணாஸ்திரத்தை தொடுத்து அக்னியை அழித்தானே அர்ஜுனன். அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? பற்றி எரியும் மாளிகையை அழிக்க அர்ஜுனனுக்கு ஒரு பானம் போதும். பாண்டவர்கள் இறந்து விட்டதை, வாரணாவதத்திலிருந்து வந்த ஒற்றன் சொன்னதை நீ மறந்து விட்டாயா?
என் ஒற்றன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். நீங்கள் எப்படி உங்கள் ஒற்றனை நம்புகிறீர்களோ அதே போல் நான் என் உள்ளுணர்வை நம்புகிறேன். அது ஒருபோதும் பொய் சொல்லாது. என் கையால் தான் அந்த அர்ஜுனனுக்கு மரணம் மரணம் என்று என் உள்மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது.